ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு பேசப்படுற ஒரு விஷயம். ரெண்டு நாளான்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். கவின் என்கின்ற செல்வகுமார் ரொம்ப பாவங்க. கேட்க கூட கஷ்டமா இருக்கு எனக்கு. ஒரு 22 வயசுல நல்ல ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கம்பெனில டிசிஎஸ்ல ஒர்க் பண்றான். நல்ல ஜாப்ல இருக்கான். நல்ல லேக்ஸ்ல சம்பளம் வாங்குறான். ஆஹ் என்ன சொல்றது? அவன் 22 வயசுல அவனை வந்து கொன்னு போட்டுடுறாங்க, கொலை பண்ணி போட்டுடுறாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதி தடை, ஜாதி என்ன சொல்ல முடியும்னு எனக்கே தெரியல. இது எப்படி இது ஜாதி ஜாதி ஜாதின்னு இந்த ஜாதியை பிடிச்சிட்டு இன்னும் தொங்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் நினைக்கிறேன் நான். எதுக்காக இவ்வளோ தொங்குறாங்கன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே லவ். இவன் வந்து ஒரு எம்பிசி கேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு எம்பிசி கேஸ்ட்டு, இந்த பையன் வந்து எஸ்சி கேஸ்ட்டு. இருக்கட்டும், சரி. 2 பேருமே ஸ்கூலில் ஒன்றா படித்து ஒன்றா லவ் பண்ணவங்க. சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் நல்லா படித்து ஒரு காலேஜில் நல்ல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கான் காலேஜ்லேயும். அப்படி தான் சொல்கிறாங்க, பேப்பர்ஸ்லலாம் வந்துருக்கு, நியூஸ் சேனல்ஸ்லலாம். ஒரு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு வேலையில் இருக்கான். சென்னையில் ஒர்க் பண்ணுறான், டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறான். ஒரு வரான், ஒரு சண்டே வந்து வீக்கெண்டுக்காக லீவுக்கு வரான். அவங்க தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறானா. கூட்டிகிட்டு போயிட்டு தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்ல அந்த பொண்ணோட தம்பி வந்து அப்பா அம்மா வர சொன்னாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போனோடனே எங்கள் அக்கா கேட்குதா உனக்குன்னு சொல்லிட்டு அவனை சரமாரியாக வெட்டி கொண்டு இருக்கான். அதே இடத்துல வெட்டி கொண்டுட்டான். கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான், அரெஸ்ட் ஆகிட்டான். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் போலீஸ். எதுக்குங்க போலீஸ்? இவங்க போலீஸாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலான்றதுக்காக பையனை வந்து நீ போய் செய், நாங்கள் பார்த்துக்குறோன்னு அனுப்பிச்சி வச்சிட்டாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. 2 பேரும் சேர்ந்து தானே லவ் பண்ணாங்க. உங்கள் பொண்ணை உங்களால் அடக்க முடியலன்னா இன்னொரு வீட்டு பையனை எப்படிங்க கொலை பண்ணுவீங்க? எனக்கு புரியவே இல்லை. எப்படி கொலை பண்ண தோணும்? அவன் வீட்டில் அவனை எவ்வளோ ஆசாசியாக வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ படிக்க வச்சுருப்பாங்க, எவ்வளோ அவன் கனவுகளோடு இருந்திருப்பான். அவன் எவ்வளோ சின்ன பையன், 22 வயசுனா என்னங்க வயசு? என் பையன் வயசு தாங்க இருக்கும். எனக்கு வந்து அதை கேட்க சொல்லும் அவ்வளோ கோவம். அவ்வளோ அழகாகவும் இருக்கிறான். எப்படிங்க கொண்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை உங்களால் அடக்க முடியல, சரி விடுங்க. உங்கள் பொண்ணை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடுத்தவங்க வீட்டு பையனை ஈஸியாக கொலை பண்ணிட்டு போயிடுவீங்களா? எனக்கு புரியவே இல்லை. எப்படி நீங்க வந்து இன்னொருத்தர் பையனை நீங்க கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு உங்க பொண்ணை நீங்க பண்ணிட்டு போங்களேன். உங்களுக்கு அவ்வளவு ஜாதி வெறி முக்கியமா இருந்தா இன்னொருத்தர் வீட்டு பையனை இந்த மாதிரி நிறையங்க. அந்த சங்கர் உடுமலை கொலை, உடுமலை சங்கர்னு ஒரு சங்கர் கொலைன்னு ஒன்று வரும். அது கூட பாவம். நான் அது லைவ்லயே நம்ம எல்லாருமே பார்த்தோம், வெட்டி வெட்டி போட்டது. என்னங்க இது? இன்னும் ஆணவ கொலை இருந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ஸ்லயே வந்து நாங்கள் படித்த காலத்தில் கூட இந்த ஜாதியெல்லாம் நாங்கள் பார்த்து படித்த மாதிரி எங்களுக்கு தெரியலங்க. நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம். இன்னைக்கு வரும்போது நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிகிட்டு இருக்கோம், வைக்கிறோம். இந்த ஜாதி எங்கேருந்தது வந்தது? சரி இருக்கட்டும்ங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாதி எங்கேருந்துங்க பார்க்க போகிறாங்க? ஒன்றும் பார்க்க போகிறது கிடையாது. ஸ்கூல்ஸில் ஆக்சுவலாக வந்து இதை வந்து கொஞ்சம் எஜுகேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நீங்கள் கொண்டுட்டீங்க, அந்த ஃபேமிலி வந்து அவனை நம்பி இருக்குது. அந்த ஃபேமிலி அவ்வளோ அழகாக அவனை படிக்க வைக்குது பாளையங்கோட்டையில். இந்த அந்த ஃபேமிலிக்கு அவன் அவன் வந்து ஒரு ஒரு பில்லராக கூட இருந்திருக்கலாம் ஃபியூச்சரில். அவனை நீங்கள் ஈஸியாக கொண்டுட்டீங்க. எந்த தைரியத்தில் அந்த பையன் கொண்டான்னா, அப்பா அம்மா போலீஸை நம்ம எப்படி இருந்தாலும் வெளில வந்துடலாம், என்ன ஒரு 2-3 வருஷம் அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் பெயிலில் கொண்டு வந்துடுவாங்க, நம்ம ஜாலியாக. என்ன இது? இப்படி கொண்டு எல்லாரையும் போட்டு போயிட்டே இருப்பீங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னா 2 பேருக்கும் தான் தண்டனை. அது எப்படி? நீங்க உங்களுக்கு வேணும்னா தண்டனை கொடுத்துட்டு போங்க. உங்க பொண்ணை தண்டனை கொடுங்க. எதுக்கு இன்னொரு பையனை கொள்றீங்க? அப்போ அவன் தான் தப்பு பண்ணியிருக்கோன்னு ஏதாவது இருக்கா? நான் ரூல்ஸ் உங்க பொண்ணு பண்ணியிருக்காதா? கண்டிப்பா பண்ணியிருப்பாள்ல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஜாதி முக்கியம்னா நீங்க உங்க வீட்டு குழந்தைய தாங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஹராஸ்மெண்ட் பண்ணணும். அடுத்தவங்க வீட்டு குழந்தைய நீங்க கொள்றதுக்கு வந்து எந்த ரைட்ஸுமே கிடையாது. நீங்க உனக்கு வந்து என் அக்கா கேட்குதான்னு கேள்வி கேட்கறதுக்கு, அந்த பையன் சின்ன பையங்க, வெட்டினவனும் சின்ன பையன். அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவனுக்கு ஒரு படிப்பு இருக்கு, அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவனுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் வேணும். அவனுக்கு வந்து இந்த வயசுலயே அவன் மனசுல அவ்வளோ போல ஒரு ஜாதி வெறியை ஊட்டி வச்சிருந்துருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லை. அப்போ வந்து அந்த பையனுக்கு அவ்வளோ அவனும் இவனை விட சின்ன பையனா தான் இருப்பான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஜாதி வெறியை ஊட்டி அவன் வந்து இதை கொலை பண்ற லெவலுக்கு அவன் போயிருக்கான். இது வந்து அந்த பையனோட லைஃப்பும் பாதிச்சிச்சா? இந்த பையன் உயிரோடையே இல்லையா? இப்போ அந்த பொண்ணு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. இந்த சவுத்துல எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு இப்போ வரலும் தெரியலங்க. சென்னை எவ்வளோ பெட்டர்னு நினைக்கிறேன் நான். என்னை பொறுத்தவரைக்கும் நாங்களும் சென்னையை ஒட்டின கிராமத்துல தான் வளர்ந்தோம். அப்போ கூட எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியலங்க. எங்களுக்கு வந்து இந்த ஜாதின்றதெல்லாம் பெருசா தெரியறது கிடையாது. அதுக்காக வந்து கொலை பண்ற லெவலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு சின்ன ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்துல பசங்களை கிட்ட வந்து நீங்க ஜாதியை பத்தி பேசினா கூட, என் பையனோட படிக்கிற பிள்ளைங்க அவங்களோட சர் நேம்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்கும். அந்த சர் நேம் எடுத்துருன்னு சொல்லி எடுத்துடுங்க. எனக்கு பிடிக்கல, நான் என்னோட ஜாதியை சொல்ல விருப்பப்படல அப்படின்னு தான் பேசுதுங்க. இப்போ நாங்களே கூட எங்கள் பையன்கிட்ட சொன்னோம்னா எங்கள் பையனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் வந்து நான் என்ன ஜாதியெல்லாம் கேட்டால் நான் பதிலே சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்
என்ன ஜாதி எது கேட்கணும், எதுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் பேசுவோம். இப்ப இருக்க பசங்க அப்படிதானே இருக்கிறாங்க. 21 வயசுனா என் பிள்ளை வயசு தான் இருக்கும், 22 வயசுனா. அவன் நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். ஒரு குழந்தை அந்நியம். இதெல்லாம் வந்து பேசிக்கா ஸ்கூல்ஸ்லயே சொல்லி கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஜாதி நம்ம ஸ்கூல் சர்டிபிகேட்ல என்ன எழுதுறோம், என்ன ஜாதின்னு தானே எழுதுறோம். இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தோம்னா கட்சி வரலும் எழுதிட்டே தான் இருப்போம். இதெல்லாம் எப்போ மாறப்போகுது? இதெல்லாம் மாறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்கூல்லயே வந்து இப்போ வந்து செக்ஸ் எஜுகேஷனை சொல்லி கொடுக்குறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மாதிரி இந்த ஜாதி பத்தின ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி யோசிக்காதீங்க, ஆண் பெண் ரெண்டு தான் இருக்கு, இது வந்து ரொம்ப தூக்கி சுமக்காதீங்க அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு சின்ன வயசு இந்த சவுத்ல எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னமோ கயிறெல்லாம் கட்டிட்டு வருவாங்களாம் ஸ்கூல்ல. இந்த ஜாதி பையன் இந்த கயிறு, இந்த ஜாதி பையன் இந்த கயிறு, அந்த மாதிரி டீச்சர்ஸே கூட ஜாதி பார்த்து பசங்க கிட்ட பேசுறதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். மீடியாக்கள்ல தான் பார்த்துருக்கேன் நான் வச்சுக்கோங்க. இது என்னங்க இது எப்படி இப்போ டீச்சர்ஸே வந்து நீங்க இப்படி இருந்தீங்கன்னா, நீங்க இதை வந்து எஜுகேட் பண்ணலன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்து அந்த சின்ன பையன் அப்ப கொலை பண்ணானே அந்த பையனுக்கே வந்து அவ்வளவு வெறி இருக்கு அந்த ஜாதியை பத்தி. அவன் மனசுல அவ்வளவு ஊனி போய் இருக்கு அந்த ஜாதியோட வெறி. அப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நீங்க கட் பண்ண. நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோங்க. ஏஐ சாட்ஜிபிடி அது இதுன்னு சொல்லி ஏதோ நாடு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கு. மனுஷங்களுக்கு வேலையே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னமும் நம்ம இதெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு சுத்திட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டுலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிறைய மாறணும். தமிழ்நாட்டுல தான் நார்த் இந்தியாஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட அப்படிதான். ஆந்திரா எல்லாத்தையும் அந்த சர்னம் வச்சுதான் வந்து நிறைய பார்ப்பாங்க. எத்தோன்னு நீ என்ன ஜாதின்னு கேட்கறது தான் முதல் வேலையா பார்க்க. அதுவும் சவுத் ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். எத்தனை கொலை தான் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, உங்க பொண்ணு உங்க வீட்டு பசங்களை நீங்க அடக்கிக்கோங்க. உங்களுக்கு ஜாதி ரொம்ப முக்கியமா பட்டதுன்னா உங்க வீட்டு பசங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வளர்த்து வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. அடுத்த வீட்டு பையனை தயவு செஞ்சு கொண்டு போட்டுறாதீங்க. ஏன் சொல்றேன்னா, உங்க வீட்டு குழந்தை தப்பு பண்ணாது, பொண்ணோ பையனோ உங்க வீட்டு குழந்தை தப்பு பண்ணாது, அடுத்த வீட்டு பையன் தான் டவுன்லைன்ல இருக்கிற ஜாதி பையன் தான் தப்பு பண்ணுவான்னு என்ன நிச்சயமா இருக்கு? ஏதாவது இருக்கா? அவன் நல்லா கூட இருந்திருப்பான், எனக்கு வேணான்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம், செட் ஆகாதுன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம், உங்க வீட்டு பொண்ணு டார்ச்சர் கூட பண்ணியிருந்திருக்கலாம் என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் தெரியாம எப்படி ஒருத்தரை கொள்வீங்க நீங்க? தயவு செஞ்சு சொல்றேன், இதை பத்தி பசங்க கிட்ட சின்ன வயசுல இருந்து இதை பத்தி எல்லாம் ஃபீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒண்ணு கிடையாது, இந்த மாதிரி கொலை பண்ற லெவலுக்கெல்லாம் போகக்கூடாது. உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஜாதின்னா உங்க வீட்டு குழந்தைய நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன், என்னோட ரூல்ஸ். இதெல்லாம் மாறவே மாறாதுங்க. இதெல்லாம் திருந்தணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் அசால்ட்டா ஒரு குழந்தைய கொண்டு வச்சுங்க. மனசு அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ வலிக்குது. எப்படி இந்த குழந்தை, அவன் சின்ன பையங்க, வயசு எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குங்க. அவனை இப்படி காலி பண்ணிட்டீங்க சுத்தமா. கூட்டிட்டு போய் அவன் வந்து அப்பா அம்மா கூப்பிடுறாங்கன்னு கூட்டிட்டு போயிருக்கான். அவன் என்ன நினைச்சிருப்பான், பாசிட்டிவா ஏதோ பேச போறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களான்னு தானே ஆசையா போயிருந்திருப்பான். அந்த பையன் கொண்டு போட்டுட்டான். இன்னைக்கு வந்து ஈஸியா வெளில வந்துருவான். மேக்ஸிமம் 1 இயர் அப்பா அம்மா போலீஸ் எதையாவது ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல வெளில வந்துருவான். 1 இயர் கூட தேவைப்படாது, வந்துருவாங்க. எதுனா ஒரு பையனை கட்டிங்கன்னா அதை கண்டினியூ இதை கண்டி எத்தனையோ லூப் ஹோல் இருக்கும், எதையாவது பூந்து வெளில வந்துருவாங்க. அந்த தைரியம் அம்மா அப்பா கொடுத்த தைரியத்தை தான் அந்த பையன் செஞ்சிருப்பான் தான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் போலீஸா இருக்க என்னங்க தகுதி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் போலீஸா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுங்க என்னை பொறுத்தவரையிலும். என்னங்க இன்னமும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இதெல்லாம் அந்த பக்கம்லாம் ரொம்ப தாங்க பண்றாங்க என்னை பொறுத்தவரையிலும். தயவு செஞ்சு எல்லாரும் மாத்திக்கோங்க. ஸ்கூல்லயே எஜுகேட்டிங் லெவல்லயே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. ஸ்கூல் லெவல்லயே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் ஆண் பெண் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. இதுல ஒன்றும் வந்துட போறதில்ல. இதுல எந்த கௌரவமும் தூக்கி உங்களுக்கு வந்து தலையில வச்சு ஆட போறது இல்லை. அப்படி உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா உங்க வீட்டு குழந்தைங்கள நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, அது தப்பே இல்லை, உங்க இஷ்டம் அது. அடுத்தவங்க வீட்டு குழந்தைங்கள கொள்ளாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவனை நம்பி பல விஷயங்கள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். அவன் ஒரு டவுன்லைன்ல இருந்து படிச்சு வந்திருக்கான், மேல இன்னைக்குதான் சம்பாதிக்கிறான். அவன் கனவுகள் எவ்வளவு பேர் செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு உங்க பொண்ணு உயிரோடு இருக்கு, பையன் போயிட்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு வயிறு எப்படி எரியும், எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் எப்படிதான் மாறப்போகுது, இதெல்லாம் என்ன தீர்வுன்னு இப்போ வரலும் தெரியல. தயவு செஞ்சு பேரண்டிங்கா இருந்தா கூட சரி, வீட்டுல தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கொடுங்க. அப்படி உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமா பட்டுதுன்னா நீங்க உங்க பொண்ணை மாற்றத்துல குறியா இருந்து மாத்திக்கோங்க. உங்க பசங்களை மாற்றத்துல குறியா இருங்க. பொண்ணுலாம் நான் சொல்ல வரல, பசங்களை மாற்றத்துல குறியா இருந்துக்கோங்க. உங்க பசங்களை நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நீங்க அதை உங்க பசங்களுக்கு எடுத்து புரிய வச்சுக்கோங்க. உங்க ஜாதி முக்கியம்னு சொன்னா அதுக்காக அடுத்தவங்க குழந்தைங்களெல்லாம் கொண்டு போடாதீங்க. வாழ வேண்டிய வயசு அநியாயமா கொண்டு இந்த மாதிரி அதுங்களோட கனவுகள் எல்லாம் நாசம் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் எப்போ மாறும்னு தெரியல, சீக்கிரமாவே மாறும்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதெல்லாம் எப்படிதான் மாறும், எப்பதான் மாறும்ன்றதும் தெரியல. அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.